எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை புலம்பல் 3:31. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். மனிதர்களுடைய தேவைகளுக்கு முடிவே கிடையாது. ஒன்று மாறி ஒன்று வந்து கொண்டே இருக்கும். பல வேளைகளில் நாம் அவற்றை ஈடு செய்ய முடியாமல் தத்தளிக்கிறோம். பொருளாதார ரீதியாக மிகவும் நெருக்கப்படுகிறோம். அந்த சூழ்நிலையில் கடவுள் இருக்கிறாரா? அவர் இருந்தால் நாம் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? அவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை மறக்கவும் மாட்டார் என்று உபாகமம் 4:31 கூறுகிறது. எகிப்தில் இருந்து புறப்பட்ட இஸ்ரவேலருக்கு வானத்து மன்னாவையும் கன்மலை தண்ணீரையும் கர்த்தர் கொடுத்து நடத்தி வந்திருந்தும் அவர்கள் உணவு விஷயத்தில் திருப்தியற்றவர்களாகி தங்களுடைய கஷ்டங்களையே பெரிதுபடுத்தி முறுமுறுக்க தொடங்கினார்கள். கர்த்தருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர் செய்த அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவன் அவர்களை கைவிடவில்லை. மேலும் அவர்கள் ஒரு கண்டுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி அதுதான் தங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தங்கள் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் அவர் தம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவிடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தார். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. இப்படியாக அவருடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்த கிருபையும் இரக்கமும் உள்ள ஆண்டவர் எம்மையும் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை. அவன் ஒரு ஆட்டோ டிரைவர். ஒரு நாள் அவன் ஓட்டிக்கொண்டிருந்த ஆட்டோ ஒரு விபத்தில் மாட்டியதால் இப்போ அவனது குடும்பத்தின் பொருளாதார நிலை படு பாதாளத்தில். கடவுள் இருக்கிறாரா என தெரியவில்லை எனக்கு என்று மனைவியோடு நொந்து கொண்டான். அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான். அந்த நண்பன் பேங்கில் வேலை பார்ப்பவன். தன் மனைவியின் நகைகளை எடுத்துக்கொண்டு அதிகாலையிலேயே வங்கியில் வேலை செய்யும் நண்பனின் வீட்டுக்கு சென்று, சுந்தர், இதுல 20 பவுன் இருக்கு, உன்ற பேங்கில அடை வச்சு கொடு பிளீஸ், சாயங்காலம் வந்து நான் பணத்தை வாங்குகிறேன் என்று கூறி நகைகளை கொடுத்துவிட்டு வீட்டை அடைந்தால் வாசலிலேயே மனைவி, இப்பதாங்க பார்த்தேன், நீங்க கொண்டு போனது போன தடவை என் நகையை அடைமானம் வச்ச போது நீங்க வாங்கி கொடுத்த கவரிங் நகை, வீட்டுல இருக்கிறது தான் தங்க நகை. ஐயோ, ஒரு நிமிஷம் இரு. உடனே நண்பன் சுந்தரை தொலைபேசியில் அழைத்தான். ஹலோ டேய், இப்ப உன்னிட்ட நகை அடைய வைக்கிறதுக்கு கொடுத்தேனே, நகையா? எந்த நகை? எப்ப கொடுத்த? என்னடா இப்படி சொல்ற? இப்பதானே அடக வைக்கணும் சொல்லி ஏதாவது கனவு கண்டியா? பேங்குக்கு நான் கிளம்ப வேணும், டைமை வேஸ்ட் பண்ணாத என்றபடி அழைப்பை துண்டித்தான். இப்போதான் அவனுக்கு புரிந்தது, கடவுள் இருக்கிறார். ஆம், எம்மை என்றென்றைக்கும் கைவிடாத கடவுள் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பானவர்களே, கர்த்தர் கெட்ட நண்பனிடத்திலே ஒரிஜினல் நகையை கொண்டு போய் கொடுத்து விடாதபடி காத்து கொண்டார். எங்களுடைய இக்கட்டு காலத்திலே இந்த உலகத்து நண்பர்கள் எம்மை கைவிடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை எம் நண்பராக ஏற்றுக்கொள்வோமானால் அவர் என்றென்றைக்கும் எம்மை கைவிட மாட்டார். எனவே கைவிடாத கர்த்தரை நோக்கி இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். நாங்களும் உம்மையே நம்புகிறோம் அப்பா. எம் கரம் பிடித்து எம்மை நீரே நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.